இன்னைக்கு வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள். இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினமாக இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு நெறைய பேத்துக்கு தெரியும். அதையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு நாள் என்ன அப்டின்னா, வ.உ. சிதம்பரனாருடைய பிறந்த நாளுங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய வ.உ.சியுடைய பிறந்த நாள். நெறைய பேத்துக்கு வ.உ.சி அப்டின்னு தெரியும். அந்த வ.உ.சிக்கு உரிய விளக்கம் என்ன அப்டின்றது நெறைய பேத்துக்கு வந்து தெரியாதுங்க. வ.உ.சி அப்படின்னா என்ன அப்படின்னா, வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. வ.உ. சிதம்பரனார் அல்லது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வ.உ.சி அப்படின்னா என்னன்னா, வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அப்படின்றதாங்க. இவர் வந்து செப்டம்பர் 5, 1872 வந்து பிறந்தார். இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரராக அறியப்படக்கூடியவர். சுதந்திர போராட்ட வீரராக அறியப்படக்கூடியவர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கப்பலோட்டிய தமிழன். ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில ஒரு மிக அடக்குமுறையான காலகட்டம். ஆங்கிலேயர்களோடது ஆட்சி காலம். அந்த காலத்தில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உலகையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனியாக ஒரு கப்பல் கம்பெனியை வந்து நிறுவனவர் வந்து வ.உ.சிங்க. அதாவது 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்ற ஒரு கப்பல் கம்பெனி நிறுவனத்தை வந்து பதிவு செய்கிறாரு. இது வந்து ஒரு கூட்டு பங்கு நிறுவனமாக இதை பதிவு செய்கிறாரு. இதற்கு வந்து அதாவது 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்த சேதுபதி பாண்டித்துரை தேவர், தமிழ்ச்சங்க தலைவர் வள்ளல் அப்படின்லாம் போற்றப்படக்கூடிய பாண்டித்துரை தேவர், சட்ட ஆலோசகராக சேலம் சி விஜயராகவாச்சாரியார், இவங்க எல்லாமே அதில் வந்து ஈடுபடுறாங்க. இது வந்து ஒரு கூட்டு பங்கு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டு தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இந்த கப்பலானது போகுதுங்க. இது வந்து ஒரு சுதேசி கப்பலாக அறியப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் வந்து இவர் அனுப்பிய இவர் வைத்திருந்த அந்த 2 கப்பல்களின் பெயர் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து லாவோ, இன்னொன்று வந்து கல்லியோ அப்படின்ற 2 கப்பல்களை வாங்கி வந்து நடத்தினாருங்க. இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட தலைவர்களில் இவரும் ஒருவர். இவர் வந்து தென்னாட்டு திலகர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாருங்க. என்ன அப்படின்னா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டில் சொன்னவர் யார் அப்படின்னா, அந்த பால கங்காதர திலகர். அதே போல் வந்து இங்கே அந்த சுதேசி இயக்கத்தை வந்து மிக தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை நிறுவனவர் யார் அப்படின்னா வ.உ.சி. அதனால் வந்து வ.உ.சி வந்து போற்றப்படுகிறார். இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி நாம் வந்து வ.உ.சியுடைய அந்த போராட்டத்தையும் அவரது